ரொம்ப நாளாவே ஒரு கோவிலுக்கு போகணும்னு ஆசைப்பட்டிருந்தேன். ஆனா இவ்வளோ நாள் என்னால போ முடியல. இன்னைக்கு தான் அதுக்கான டைம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ காலையிலே எழுந்து நாங்க 3 பேரும் கிளம்பிட்டோம். 6 மணிக்கெல்லாம் வீட்லேருந்து வண்டி எடுத்துட்டோம். சரி போற வழியிலேயே வந்து கோவளம் பீச்ல வந்து சன்ரைஸ் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணிட்டோம். போய் பார்த்தா சூரியனே காணோம். என்னடா 6:30 மணி ஆயிடுச்சு இன்னுமா வந்திருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் கொஞ்ச நேரம் அங்கே நின்று பார்த்தா மேகத்துக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கு போல. அப்புறம் நாங்கள் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்த்தோமா, அப்படியே நைஸா மேகத்துக்குள்ள இருந்து வெளில வந்துச்சு. பார்க்கவே சூப்பரா இருந்தது. அப்புறம் அதுக்கு ஒரு பாய் சொல்லிட்டு நாங்கள் அங்கே கிளம்பி போயிட்டே இருக்கும்போது ஒரு 8:30 மணிக்கெல்லாம் பசி எடுத்தது. சரி சாப்பிடலாம்னு சொல்லிட்டு வண்டியை நிப்பாட்டினோம். பார்த்தா லயா காலில் ஒரு கால் செருப்பை காணும். அப்புறம் எங்கடா செருப்பை விட்டேன்னு கேட்டால் தெரியலையேமான்னு தூக்கத்திலே பதில் சொல்றா. சரி ஓகே விடுன்னு சொல்லிட்டு இன்னொரு கால் செருப்பையும் தூக்கி போட்டுட்டு நாங்கள் சாப்பிட போய் உட்காந்துட்டோம். அங்கே எதுவுமே வந்து பெருசா இல்லை, இட்லியும் தோசையும் மட்டும் தான் இருந்தது. ஸோ அவங்க 2 பேரும் இட்லி கேட்டாங்க, நான் தோசை கேட்டேன். அவங்க 2 பேருமே வந்து இந்த சாம்பார் சட்னியை லைட்டாக தான் தொட்டு சாப்பிடுவாங்க. ஆனால் நான் அப்படி கிடையாது, எனக்கு வந்து ஃபுல்லாக ஊறி இருக்கணும், அந்த மாதிரி சாப்பிட்டா தான் பிடிக்கும். ஸோ அவங்களுக்கு தேவையானதை ஆர்டர் பண்ணி ஒரு வழியாக டிஃபன் எல்லாம் முடிச்சுட்டு அவங்க 2 பேரும் டீ காஃபி குடிச்சாங்க. நான் குடிக்க மாட்டேன், அதனால அவங்க 2 பேருக்கு மட்டும் வாங்கி கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் அங்கே பேசிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அங்கே வந்து கிளம்பியா. ஸோ இதுக்கப்புறம் எங்கே போக போகிறோம், என்னென்னலாம் பண்ண போகிறோன்றத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதை தெரிஞ்சுக்கணும்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.